வாங்க. சந்தேகமா? ஏதோ கேள்வி கேட்க சொல்லு. பத்திரிக்கை படிச்சேங்கப்பா. சரி. நிதி பிரச்சனை போயிட்டே இருக்குப்பா. ஆமா. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை ஏற்றுக்கிட்டாதான் அதுவும் இந்தி கட்டாயமா நீங்க படிக்கணும், அப்பதான் நிதி தருவேன்னு சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான், பரவாயில்லை. நீ வந்து பிள்ளையோட படிப்புல ரொம்ப இதா இருக்கிற. அதுல என்ன விஷயம்னா, இந்தி மட்டும் இல்ல, இப்போ நானே 11ஆவதுல முதல் மார்க் எடுத்தேன். அதுக்கு மேல என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதன் பிறகு 2 வருஷம் போய் பள்ளியத்துல இருந்து இது பண்ணி அதுக்கு பின்னாடி தான் நான் ஐடி படிச்சேன்னு சொல்லியிருக்கேன். அங்க போய் தான் அப்புறம் பெல்லுக்கு போய் அப்புறம் உயர்கல்வி எல்லாம் படிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப எனக்கு விவரம் தெரியறதுக்கு 11ஆவது ஃபர்ஸ்ட் எடுத்தும் கூட அப்பயே இல்லைன்னா, இப்ப என்ன சொல்றா, 3ஆவது பரிசை, 5ஆவது பரிசை, 8ஆவது பரிசை இப்படின்னு சொன்னா எப்படி ராசா சொல்லு பாப்பா? பிள்ளைங்க கையில போனாக்கா நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். அப்போ 8ஆவதுல பெரிய வகுப்பு, 3ஆவதுல 5ஆவதுல 8ஆவது இப்படியே வடிகட்டி பிள்ளைகளை படிக்கூடாம நம்மள மாதிரி. இப்ப நீங்க நம்மலாம் உழைக்கும் உறவுகள் தான், உழைக்கிற மக்கள் தான், சரியா? நம்மளுடைய உழைப்புல தான் இந்தியாவே இந்த அளவுக்கு வந்துருக்குது. அது நம்ம ஜனங்களுக்கு இன்னும் தெரியல, ஓகேவா? அப்ப நம்ம படிக்கட்டிடணும், நம்ம போட்டிக்கு போக கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் இல்ல. ஐடில போனாக்கும் ஒரு ஓபிசி பேராசிரியர் என்னால அங்க இருக்க முடியலன்னு வந்துட்டாரு. அவ்வளவு டார்ச்சர். பேராசிரியர் வேலை கிடைக்கிற எவ்வளவு, அப்புறம் வருஷத்துக்கு 10 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது, சரியா? அதற்காகத்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்தியெல்லாம் படிச்சுக்கலாமா? ஏன்னா இப்ப நானே கஷ்டப்பட்டேன், சும்மா வந்தேன்னா சாதாரண வந்துடல, கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அந்த பாடமே அந்த இப்ப தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப ஹிந்தி கூடுதலாக்க அதுக்கு குறிப்பிட்ட மார்க் வச்சிருவாங்க, அது பாஸ் பண்ணாட்டாங்க. அதே மாதிரிதான் குழந்தைங்க தேவையா படிச்சுக்கிறாங்க. எங்க தங்கச்சி பையன் இருக்கா, குஜராத்ல போயிருந்தா 5 வருஷம் போய் அங்க மேனேஜர் ஆகிட்டு இங்க வந்தான், சரியா? அங்க போய் படிச்சுக்கிட்டேன் ஹிந்தி. இப்போ இந்தியாவே இப்படி இருக்கு இல்லையா? இந்தியா எதுல சந்திராயன் விட்டது இல்லையா, ராக்கெட் விட்டது, இதனாலதான் உலகமே திரும்பி வந்ததுல. அங்க அந்த சந்திராயன் 1, 2, 3 விட்டாங்கல்ல, மயில்சாமி, அண்ணாதுரையில, வடிராஜன், வீரமுத்துவேலு, நிகர்சாஜி, ஆதித்யா, எல்லாம் ஹிந்தி படிக்காங்க. அங்க போய் படிச்சுட்டாங்க. தேவையான படிச்சுப்பாங்க சார். பிள்ளைங்க இப்பயே மண்டையில தெரிஞ்சாக்க மாட்டா படிப்பாங்களா? தெரிஞ்சுக்க, நம்ம எல்லாம் படிக்க கூடாது, இப்பயே இருக்கணும்னு சொல்லிதான் திட்டமிட்டு தான்ப்பா இந்த மாதிரி இந்திய கொண்டு வரணும்ன்றாங்க. அது நிதியும் தர மாட்டேங்கிறாங்க. நியாயமா இது? நியாயமா இல்ல இல்ல? அதான்ப்பா, நீ உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் 4 பேருக்கு சொல்லணும்.